மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வர நிலையில் இஸ்ரேல் இப்போ அவங்களுடைய நாட்டுக்கு 48 மணி நேர எமர்ஜென்சியாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்போது லெபனானை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இரு பக்கமுமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஏவுகணை தாக்குதல் நடந்துட்டுருக்கு. இது மிக பரபரப்பாக அந்த பகுதியில் பார்க்கப்பட்டு வருது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இது இன்னும் அங்கே இருக்கிற அமைதியை குலைக்கிறதுக்கான விஷயமாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 2007ஆம் ஆண்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற காசா பகுதியை இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர விதமாகவும் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு விதமாகவும் தான் பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் என்னும் அமைப்பு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதலால் மிக மோசமாக கோபம் அடைந்த இஸ்ரேல் பதிலுக்கு தொடர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலே 10 மாதங்களுக்கு மேலே அந்த தாக்குதல் தொடர்ந்த நிலையில் தான் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. அமைதியை கொண்டு வரக்கான பேச்சுவார்த்தை எகிப்து, இஸ்ரேல், லெபனான், ஈரான், அமெரிக்கா எல்லா நாடுகளும் இணைஞ்சு, குறிப்பாக அரபு நாடுகள் விட்ட நாடுகள் கூட இணைஞ்சு இதில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வரலாம், அமைதியை நிலைநிறுத்துறதுக்கு என்ன செய்யலாமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கிட்டு இருந்த நிலையில தான் இஸ்ரேல் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அந்த விஷயம் பார்த்தா அப்படின்னா இனிமேல் இதற்கு மேலேயும் அமைதிக்கு இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தான் கொண்டு போய் விட்டுருக்கு. அப்படி அவங்க இஸ்ரேல் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானுடைய எல்லைக்குள்ளேயே போய் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியவை கொன்னது தான் அந்த விஷயம். அதே போல் லெபனான்லையுமே பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு தலைவரை கொண்டிருந்தாங்க. அதுவுமே மிக மோசமாக பார்க்கப்பட்டது. இந்த 2 கொலைகளுமே ஈரான், லெபனான், பாலஸ்தீன் இந்த 3 நாடுகளுமே வெகுந்தொல்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாச்சு. குறிப்பாக ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்புகளுமே மிக மோசமாக இதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு தொடர்ந்து இது பண்ணிருக்காங்க. இந்த நிலையில தான் லெபனான்லேருந்து இயங்கி வர ஹிஸ்புல்லா ஆயுத குழு இப்போது இஸ்ரேல் மேலே தொடர்ந்து தாக்குதலை நேற்றிலிருந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக இப்போது இஸ்ரேல் திரும்ப லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் நோக்கி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் இருக்கிற பகுதியை தான் நாங்கள் குறி வச்சு தாக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் ராக்கெட்டுகள் சரமாரியாக போகிறதால பொதுமக்களையும் தாக்குறதுக்கான அபாயமும் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குறதுக்கான அபாயமும் இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுது. இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவை மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணி அழிக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தங்களுடைய நாட்டிற்கு 48 மணி நேர எமர்ஜென்சியும் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அமைதி பேச்சுவார்த்தை ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் இந்த மாதிரி ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொன்னதும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய படை தளபதியை கொன்னதுமே மிக மோசமான விஷயமா பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்த ஹிஸ்புல்லா அமைதி இப்போ தங்களுடைய நாட்டிற்கு 48 மணி நேரம் எமர்ஜென்சி அறிவித்து ஹிஸ்புல்லா மீது தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது ஒரு மிக மோசமான விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது அங்கு நிலவு போகிற அடுத்து வரப்போகிற விஷயங்களை கேள்விக்குறியாக்கியிருக்கு. குறிப்பாக அங்கே நிலவி வர அமைதியை குலைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது.